புதிதாக 7000 கோடி ரூபாய் பயிர் கடன் வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு பண்ணையை ஊக்குவிக்க விவசாய குழுக்கள் அமைத்து நிதி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 2016ஆம் ஆண்டு மார்ச் இறுதி வரை விவசாயிகள் செலுத்த வேண்டிய 4893 கோடி ரூபாய் மூலக்கடனும் 760 கோடி ரூபாய் வட்டி உள்ளிட்டவற்றை சேர்த்து மொத்தம் 6040 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் 12,02,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். 2017-2018ஆம் ஆண்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 7000 கோடி புதிய பயிர்க்கடன்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் உணவு தானிய உற்பத்தியை 100 லட்சம் மெட்ரிக் டன்னாக அரசு நிர்ணயித்துள்ளது. கூட்டுப் பண்ணையை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து உழவர் உற்பத்தியாளர் குழுக்களும் அந்த குழுக்களை ஒன்றிணைத்து உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் உருவாக்கப்பட உள்ளன. இதுபோன்று 2000 குழுக்களை தொடங்க ஊக்குவிக்கப்படுவதுடன் ஒவ்வொரு குழுவிற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் பருப்பும் சமையல் எண்ணெயும் தொடர்ந்து மானிய விலையில் வழங்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெற்ற சில முக்கிய அறிவிப்புகளை இப்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டி மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதை தொடர்ந்து தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற உள்ளது. இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க கோவை, மதுரை, திருச்சியில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் பன்னாட்டு திறன் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படைக்கு புதிதாக 10,500 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விவசாயி உயிரிழந்தால் அவரை சார்ந்திருப்பவருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி ரூபாய் 10,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2017-2018ஆம் ஆண்டில் ஏழை பெண்களுக்கு 12,000 கறவை பசுக்களும் 1,50,000 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு 6 லட்சம் வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்பட உள்ளன. ஆவின் பொருட்களை மக்களிடம் பிரபலப்படுத்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் 200 புதிய ஆவின் பாலகங்கள் நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, மசூர் பருப்பு, சமையல் எண்ணெய் மானிய விலையில் தொடர்ந்து வழங்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளாக 107.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 3 மெட்ரோ வழித்தடங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சுழல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 24,28,000 வீட்டு கழிப்பறைகள் கட்டவும் 50 சமூக சுகாதார வளாகங்களும் கட்டப்பட உள்ளன. வரும் நிதியாண்டில் ஏழைகளுக்காக 1,96,000 வீடுகள் கட்ட 3,502 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதும் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுக்க கோரியும் சசிகலா பெயரை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரியும் திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் பட்ஜெட் தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. காலை 10:30 மணிக்கு அவை கூடியதும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் 2017-2018ஆம் ஆண்டுக்கான